தடவையா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசல் வருது. அந்த விரிசல் சுந்தரோட ஃபேமிலி கிட்டயும் வருது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்பவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. மீனாட்சியோட தாத்தா அட்வைஸ் பண்ணதுனால சுந்தரை எவ்வளவு லவ் பண்றாங்க அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்க. அதனால சுந்தர பார்க்க பெங்களூருக்கு வர்ற முடிவு பண்றாங்க. சுந்தருக்கு மெசேஜ் பண்றாங்க. அத அவரோட ரூம்மேட்டு பாத்துடுறாரு. அவங்க கல்யாணம் ஆன போட்டோஸ் எல்லாமே பாக்குறாங்க. அதனால இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் பண்ணிட்டு அதையும் டெலீட் பண்ணிடுறாரு. சுந்தருக்கு இன்னைக்குதான் பிரசன்டேஷன். அந்த பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும். பிரசன்டேஷன் நடக்க போறது அந்த ஹோட்டல்ல. மீனாட்சி நேரடியா அங்கே வந்துடுறாங்க. நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜும் பண்றாங்க. சுந்தரேஸ்வரருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ரூம்மேட் அவங்களோட பாஸ் கிட்டையும் போட்டு விடுறாங்க. பாஸும் சுந்தரேஸ்வரரை ரொம்பவும் திட்டிடுறாரு. ஃபார்மாலிட்டிக்காக உன்னோட பிரசன்டேஷனும் முடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுந்தர் மீனாட்சிய ரொம்பவும் திட்டி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரோட ரூம்மேட் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி. ரொம்பவும் கான்பிடென்ட்டா அந்த பிரசன்டேஷனையும் முடிக்கிறாங்க. அவரோட பிரசன்டேஷன் பிடிச்சதுனால அவருக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுது. சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை பார்க்க மதுரைக்கு ஓடி வராரு. அதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.